வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இங்கே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. தே ஆர் டூயிங் அமேசிங் ஜாப் இன் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். அவங்க தான் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா என்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதே ஹவு தீஸ் பீப்புள் ஹெல்ப் த பிஸ்னஸ். அவங்க எப்படி ஒரு பிஸ்னஸை ஒரு டேட்டா ட்ரிவன் மார்க்கெட்டிங்க்கு ரொம்பவுமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புள், எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் ஆக்சுவலி எக்ஸிக்யூட்டிங் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங் டேட்டா கிடைக்குது. அவங்க மேஜராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அவங்க லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த பர்டிகுலர் கம்பெனியை பற்றியான, பிராண்டை பற்றியான அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. தே ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். அதில் ஒன்றும் பட் ஒரு பிஸ்னஸ்க்கு அது மட்டும் பத்தலை, இன்னும் நிறைய தேவைப்படுது. அப்போ நிறைய டேட்டாஸ் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. எல்லாமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளேயே பல மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்குது. எல்லா சேனல்ஸ்லேயும் அங்கங்கே டேட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ண மாட்டாங்க, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இன்னும் பலவிதமான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தேவை. ஒரு இன்டகிரேட்டட் டேட்டா எதிர்பார்ப்பாங்க. ஒரு இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்ஸை ஒரு பிஸ்னஸ் பர்சன் எதிர்பார்க்குறாரு. ஸோ அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் தேவை. டேட்டா செக்யூரிட்டி தேவை. டேட்டா ப்ராசஸ் பண்ணி நல்ல ஒரு டேட்டா இன்சைட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் ஒரு டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங்ஸில் அவங்க இன்வால்வ் ஆங்க. அவங்க பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த டேட்டா ட்ரிவன் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் டேட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த டேட்டாவில் ஒரு 3 பேர் ரொம்ப முக்கியமான பீப்புள் இருக்காங்க. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டேட்டா என்ஜினியர்ஸ், நெக்ஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கோங்க. அந்த இகாமர்ஸ் வெப்சைட்டில் ஃபர்னிச்சர்ஸு செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நாம் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கூகுள் ஆட்ஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட அந்த ஃபர்னிச்சர் வெப்சைட்டை ரீச் எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய கிளிக்ஸ் கொண்டு வரோம். அல்டிமேட்டாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அவங்களுக்கு நிறைய ஃபர்னிச்சர் சேல்ஸ் ஆகணுன்ற முறையில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதெல்லாம் டேட்டாஸும் பார்த்திங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்குது, கூகுள் சர்ச் கன்சோலில் இருக்குது, கூகுள் ஆட்ஸ் டேஷ்போர்டில் இருக்குது. இதே நாம் அமேசானில் ஒர்க் பண்ணால் அந்த டேஷ்போர்டில் இருக்கும், இந்தியா மார்ட்டில் இருந்தால் அந்த டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ எந்தெந்த மார்க்கெட்டிங் சேனல்ஸில் நம்ம ஒர்க் பண்ணோம் அந்தந்த சேனல்ஸில் டேஷ்போர்ட்ஸில் அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? டேட்டான்றது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸில் இருந்து, நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற அந்த ஐட்டம்ஸை, இன்வென்ட்ரிஸை, ப்ராடக்ட்ஸை எப்படி யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களேருந்து பல விதமான டேட்டாஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நாம் அந்த டேட்டாவை ஃபர்தராக ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? பட் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இந்த டேட்டா என்ஜினியர்ஸ், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்டுடைய வேலையாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு இவங்களுடைய ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் எந்த டவுட்ஸுமே இல்லை. இது தே யூஸ் த டெக்னாலஜிஸ் டு ப்ராசஸ் த டேட்டா, டு கலெக்ட் த டேட்டா. எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், மெஷின் லேர்னிங், ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த எல்லா டேட்டாவையும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். இதை பண்ணுறது தான் இந்த டேட்டா என்ஜினியர்ஸ்.
ஓகேங்களா? ஸோ டேட்டா அந்த டேட்டா என்ஜினியர்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்கோ, அந்த டேட்டாவை எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறாரு. ஹி இன்டகிரேட்ஸ் ஆல் த டேட்டா. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவரு ஒரு பைப்லைன் கிரியேட் பண்றாரு. ஒரு ஆர்க்கிடெக்சர் கிரியேட் பண்றாரு. அம் ஸோ அந்த ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் தேர் திஸ் ஹி த டேட்டா என்ஜினியர் collects the data, stores the data, and process the data. He provides a way for the data analyst to process, access the data, so that என்ன பண்ணுவார், இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து அந்த பிஸ்னஸ் பர்சனுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். வெறும் ரிப்போர்ட்ஸை மட்டும் விஷுவலாக ப்ரெசன்டேஷன் பண்ணால் மட்டும் போதாது. அவங்க வந்து அந்த ரா டேட்டா இருக்குது இல்லைங்களா, அந்த ரா டேட்டாவை வந்து ஒரு ஆக்ஷனபிள் இன்சைட்ஸாக கொடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்ஸாக கொடுக்கணும். அதிலிருந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் டேட்டாவை வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் சிக்னலாக மாற்றணும். இதெல்லாம் வந்து டேட்டா அனலிஸ்ட் பண்ணுறாரு. டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இந்த டேட்டா என்ஜினியர் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஒரு டேட்டா சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை அவரும் வந்து கோத்ரூ பண்ணுறாரு. அதிலிருந்து அவர் நியூ மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு. நியூ மாடல்ஸ் க்ரியேட் பண்ணி அகைன் அந்த டேட்டா என்ஜினியர்ஸ் அதை செட்டப் பண்ணுவார். அது என்ன மாடல்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டு வேர் ஃபர்னிச்சர்ஸ் ஆர் சோல்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூசருடைய இன்ட்ராக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல. இப்போ நான் ஒரு யூசர், நான் ஒரு ஃபர்னிச்சர் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி எனக்கு சில ப்ராடக்ட்ஸை வந்து அந்த வெப்சைட் வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது பேஸ்ட் அப்பான் மை பிஹேவியர் அது சில ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் அதை வாங்கிக்குவேன். இஃப் இட் சஜஸ்ட் த அப்செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுக்கான ஒரு முன்னெடுப்பெல்லாம் வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் த மாடல்ஸ், ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ், ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் அனாலிசிஸ், இதிலெல்லாம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இப்போ டேட்டா என்ஜினியர்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது வந்து தே ஆர் கெட்டிங் மோர் பே. நெக்ஸ்ட் டேட்டா என்ஜினியர்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் ஆர் கெட்டிங் மோர் பே. அவங்களுடைய இன்வால்மெண்ட்ஸ் அண்ட் ரோல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது. இப்போ வந்து இந்த டேட்டா என்ஜினியர்ஸ் அந்த டேட்டா வேர்ஹவுஸ் ஒரு சிஸ்டம், டேட்டா சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க சில டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்பாச்சி ஹடூப், அப்பாச்சி ஸ்பார்க், அந்த மாதிரி சில டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் அந்த டேட்டா பைப்லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த டூல்ஸ், அதுக்கான ப்ரோக்ராமிங்ஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து டேட்டா என்ஜினியர்ஸ் கிட்ட இருக்கும். டேட்டா அனலிஸ்ட். ஸோ இப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீ யூசஸ் மிஷின் லேர்னிங் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? அதுக்கு அவங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான் ஆர் ஓகேங்களா, டென்சர் ஃப்ளோ, இதெல்லாம் வந்து அவங்க தே ஆர் வெல் வெர்ஸ்டு. ஸோ எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் நாம் வந்து ஒரே ஆங்கிளில் அந்த மார்க்கெட்டிங் பண்ணிட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே போனாலுமே தெர் ஆர் அ ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. அந்த ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுனால, அதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறது, அந்த டேட்டாவை செக்யூர் பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது, அந்த டேட்டாஸை வந்து டேட்டா அனலிஸ்ட் மூலிமா வந்து ஒரு சூப்பராக வந்து விஷுவலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட்ஸை, அந்த இன்சைட்ஸை வந்து பிஸ்னஸ் பர்சனுக்கு ஷோ பண்ணும்போது டெஃபினட்டாக ஹீ வில் டேக் அ குட் டிசிஷன்ஸ். அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய பிஸ்னஸ் உடைய பாத் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, என்ன வந்து ரீஒர்க் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ற பல டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டேட்டா என்ஜினியர்ஸ், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஈவன் நிறைய பிஸ்னஸ் கம்பெனிஸ்லாம் கூட அந்த அளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஈவன் பிஸ்னஸ்மேன். ஸோ ஏன்னா வந்து இஃப் யூ ஆர் ரன்னிங் எ பிஸ்னஸ் வந்து இப்போ எல்லாமே டேட்டா தாங்க. நீங்கள் ஹவ் யூ எப்படி நீங்கள் டேட்டாவோட விளையாடுறீங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு ப்ளே இட் ஸ்மார்ட்லி, கிளவர்லி, ஹானஸ்ட்லி. ஓகேங்களா? ஓகேங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.